காதல் கை கை சேர்த்தால்தான் இளம் புதுமை மாற்றம் காண சமூகமே அன்பால் சேரும் ஏழை இல்லம் கனவு நாணயும் நண்பர்கள் ஒன்றே சேவையின் சுகம் மாலை மகள் தாயின் வாழ்வின் சங்கமம் ஒற்றுமை என்றே நிச்சயம் விரித்திருந்தாலே நடைபெறும் கனவு மாலை பொழுது தாண்டவம் வருக மலை மகள் பேரழகாய் ஒலிக்க ஒன்றியத்தின் ஒளியே கதிரவு போல நாளைய பாதை பொலிகள் தொலைக்க நண்பர்கள் ஒன்றே சேவையின் சுகம் மாலை மகள் தாயின் வாழ்வின் சங்கமம் ஒற்றுமை என்றால் வெற்றி நிச்சயம் விருத்திருந்தாலே நடைபெறும் கனவு கையில் கரும்பு கொள்ளும் மனமே பல்லல் தோன்றும் கதிர் எரிசினே சமூகத்தின் ஒற்றுமை பெண் மழையே வானில் விழுந்த முத்திலும் கிடைக்கும் கதை அவர்களை அழைக்கின்றோம். எங்கள் முன்னாள் அதிபர் திரு முத்தையா ஐயா அவர்களுக்கு நன்றி. அரசாணையின் அதிபர் அவர்களுக்கு நன்றி. நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தின் சார்பாக அடுத்ததாக ஆசிரியர் ஆலோசகராக செயல்படும் இன்று இங்கு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து எனது நிகழ்வினை சிறப்பிக்கும் திரு டி எலன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தின் உபத்தலைவர் ஸ்ரீவல்லி அவர்களை அழைக்கின்றோம். நன்றி உபத்தலைவர் அவர்களே. அடுத்ததாக ஒன்றியத்தின் செயலாளர் விஜய் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக பொருளாளர் ஸ்ரீகாந்த் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி ஸ்ரீவல்லி மற்றும் விஜய் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பாடசாலையின் ஆசிரியர்கள் சார்பாக ஆசிரியர் வேளாங்கண்ணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சத்யோதய நிறுவன ஆசிரியர் எஸ் ஆஷா அவர்களை அழைக்கின்றோம். ஆசிரியர் வேளாங்கண்ணி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பாடசாலையின் பெற்றோர்கள் சார்பாக பெற்றார் ஒருவரை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஆசா அவர்கள். பெற்றோர்கள் சார்பாக பெற்றோர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக பழைய மாணவர்கள் சார்பாக பழைய மாணவர் ஒருவரையும் அன்போடு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, இருவருக்கும் நன்றி. ஆசிரியை ஹரிணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக பாடசாலையில் மாணவ செல்வங்கள் சார்பாக மாணவர்களில் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியர்களுக்கு நன்றி. மலைமகள் மத்திய கல்லூரியில் 2003ஆம் ஆண்டு சாதாரண தர வகுப்பில் கல்வி கற்ற மாணவர்களின் நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியம் சார்பாக இங்கு வருகை தந்துள்ள அனைத்து உறுப்பினர்களையும் அன்போடு மங்களங்களை கேட்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நண்பர்கள் கை கை சேர்த்தால்தான் இளம் புதுமை மாற்றம் காண சமூகமே அன்பால் சேரும் ஏழை இல்லம் கனவு நாணயும் நண்பர்கள் ஒன்றே சேவையின் சுகம் மாலை மகள் தாயின் வாழ்வின் சங்கமம் ஒற்றுமை அதை பயிற்றுவித்து ஏற்பாடு செய்த அந்த நடன ஆசிரியை அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக ஸ்ரீவள்ளி அவர்களை அழைக்கிறோம். வந்தாரை வரவேற்பது தமிழரின் பண்பாடு. அவ்வகையில் நாங்களும் அதற்கு விதிவிலக்கல்ல என்ற விசேட சந்தர்ப்பத்தில் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எனது இனிய காலை வணக்கத்துடன் ஆரம்பிக்கின்றேன் எனது வரவேற்பு உரையை. கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் துணைப்பொருளில் 7வது செயற்திட்டமாக டுனாலி தமிழ் வித்தியாலயத்தில் இடம்பெறும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பாடசாலையின் அதிபர் பி தியாகராஜா ஐயா அவர்களே மற்றும் இவ்விழாவை இனிதாக்க வந்திருக்கும் மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற தொனிப்பொருளில் சிறப்பாக விளங்கிய எமது கௌரவ அதிபர் திரு முத்தையா அவர்களே மற்றும் கண்டி கல்வி வலய ஆசிரிய ஆலோசகர் திரு எலன் ஐயா அவர்களே மற்றும் இப்பாடசாலையின் ஆசிரியர்களே, மாணவர்களே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவரையும் அகமனதுடன் இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் சிரமம் பாராது பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் தங்களது நேரத்தினை ஒதுக்கி கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளுக்கு அமைய அந்நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்கள் சேவை ஒன்றிய உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்பு உரையை நடாத்தி சென்ற நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய உப தலைவர் ஆசிரியை திருமதி ஸ்ரீவள்ளி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்து என்ற நிகழ்வில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அந்த மாணவர்களினுடைய நடனத்தில் அந்த பாடலில் ஒரு வரி, கையில் தீபமேந்தி வந்தோம் என்ற நல்ல நாளிலே, இந்த பாடசாலைக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், அந்த மாணவர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். காரணம், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசாக நாங்கள் 2 கணினிகளை அவர்களுக்கு நன்கொடையாக வழங்க இருக்கின்றோம். இந்த மாணவர்களினுடைய அந்த வரிகளில் வந்த அந்த நல்ல நாள் உண்மையிலேயே இன்று அவர்களுக்கு நல்ல நாளாக அமையப் போகின்றது என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து நிகழ்வுகளினுடைய அடுத்த அம்சமாக எங்களுடைய சமூக சேவை ஒன்றியம் எவ்வாறு உருவானது, இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய வரலாறு எவ்வாறு அமைகின்றது போன்ற விடயங்களை சுருக்கமாக ஒரு அறிமுக உரையில் விவரிக்க வருகின்றார் எங்களுடைய சமூக சேவை ஒன்றியத்தினுடைய செயலாளர் நண்பன் விஜய் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் அறிமுக உரையை நிகழ்த்துவதற்காக. அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியம் உருவாகுவதற்கு அடித்தளமிட்ட மலைமகள் இந்து மத்திய கல்லூரி எமது பாடசாலை தாயின் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அந்த அடித்தளத்தின் மூலமே இன்று உருவாகி இருக்கின்றது. நாங்கள் அனைவரும் சேர்ந்து அதற்கு என் மலைமகள் தாய்க்கு மிக்க நன்றியை சொல்லிக்கொண்டு, கொரோனா காலகட்டத்தில்
நண்பர்கள் எல்லாரும் வீட்டில் இருந்த காலகட்டத்தில் எல்லாரும் பாடசாலை பழைய மாணவர்கள் சேர்ந்து குழுக்கள் நிறைய உருவாக்கப்பட்டது. அதில் நாங்களும் ஒருவர்கள். அப்படி உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக குறுகிய காலத்திலேயே ஏதாவது இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி நிறைய செயற்திட்டங்களை முன்வைத்தோம். அந்த பொழுது கோயிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அப்படி நிறைய கருத்துக்கள் வந்துச்சு. அதே மாதிரி பாடசாலைக்கு ஏதாவது செய்ய வேண்டும், பாடசாலை கட்டிட திருத்த வேலைகள், அப்படி நிறைய கருத்துக்கள் வந்துச்சு. கடைசியாக வந்த கருத்து தான் பாடசாலை மாணவர்களின் கல்வியை உயர்த்துவதற்காக ஏதேனும் எம்மால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆம், நிச்சயமாக முடியும் அப்படின்னு நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேசி அந்த குழுவிற்கு நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியம் என்று பெயர் வைத்து அதற்கு ஒரு நிர்வாக குழுவையும் உருவாக்கி ஒருமனதாக நிர்வாக குழு ஒன்றை உருவாக்கி பொருளாளர் செயலாளர் உட்பட ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலியமாக 2003ஆம் ஆண்டு பழைய மாணவர்கள், அதாவது மலைமகள் இந்து மத்திய கல்லூரியும் 2003ஆம் ஆண்டு சாதாரண தரம் பயின்ற பழைய மாணவர்களால் மட்டுமே இந்த ஒன்றியத்திற்கு நிதி திரட்டப்பட்டது ஒரு முக்கியமான விடயம். வெளியிலிருந்து ஏதேனும் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. நம்மால் மாதம் மாதம் எவ்வளவு இதுக்கு நாம் உழைக்கும் வருமானத்தில் போட முடியுமோ அந்த ஒரு தொகையை எமது ஒன்றியத்தின் வங்கி கணக்கில் வைப்பிலிட்டு சிறிது சிறிதாக சேகரித்து ஒவ்வொரு பாடசாலையும் தேர்ந்தெடுத்து இது 7வது செயற்திட்டமாக இன்று செய்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செயற்திட்டமாக கிரேட் வேலி பாடசாலைக்கு புத்தக பை கற்றல் உபகரணங்களை வழங்கியிருந்தோம். 2வது செயற்திட்டமாக பவுலான பாடசாலைக்கு புத்தக கற்றல் உபகரணங்கள் வழங்கியிருந்தோம். 3வது செயற்திட்டமாக நாராயண பாடசாலைக்கு புத்தக பைகளை வழங்கியிருந்தோம். 5வது செயற்திட்டமாக பட்டியகம பாடசாலைக்கும் புத்தக பைகளை வழங்கியிருந்தோம். 6வது செயற்திட்டமாக 6வது செயற்திட்டமாக செய்திருந்தோம் போபிட்டிய பாடசாலைக்கு. 5வது செயற்திட்டமாக செய்திருந்தது ஆதவன் பாடசாலைக்கு, அங்கேயும் புத்தக பை தான் வழங்கியிருந்தோம். இது 7வது செயற்திட்டமாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பை மற்றும் கற்றல் உபகரணங்கள் ஏற்கனவே கிடைத்திருந்தபடியால் அடுத்த ஒரு கட்டமாக இன்றைய சமூகத்திற்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் என்பது மிகவும் முக்கியமானது என்பதனால் கணனியை வழங்குவதற்கு முன்வந்தோம். அந்த வகையில் இன்று 7வது செயற்திட்டமாக 2 கணனிகளை வழங்குவதற்கு ஆரம்பித்திருக்கின்றோம். இப்படி பாடசாலை மாணவர்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமல்லாது எமக்கு கற்பித்து எம்மை இந்த அளவுக்கு உருவாக்கிய எமது ஆசான்களுக்கு அந்த நேரத்தில் ஏதேனும் செய்ய வேண்டும் என்றும் நாங்களே பேசி முடிவெடுத்து இன்று 7வது செயற்திட்டத்தில் 6 செயற்திட்டத்திற்கும் எமது அதிபர்கள் ஆசிரியர்களை கூப்பிட்டு கௌரவித்திருந்தோம். இன்று 7வது செயற்திட்டத்தில் எமது ஆசிரியர் திரு முத்தையா ஐயா அவர்களை இன்று அழைத்திருக்கின்றோம். சேரை பற்றி ஒரு சில விடயம் சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் ஏலெவல் படிக்கிற காலத்தில் எந்த விதமான அடிப்படையான அறிமுகமும் இருக்கலை. நாங்கள் மலைமகளில் படிக்கிற நேரம் எல்லா விதமான கிளாஸ்களும் கண்டியில் தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் கொமர்ஸ் எடுத்திருந்தோம் ஒரு குறிப்பிட்ட பேர். அந்த நேரத்தில் நான் உட்பட கண்டிக்கு போய் கிளாஸ் போகிறதா இருந்துச்சுன்னா பஸ்ஸுக்கு காசு இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடை வாங்கியிருக்கோம், தெரிஞ்சவங்கள்ட்ட கடை வாங்கியிருக்கோம், ஒரு சில நாளைக்கு போகாமல் இருந்திருக்கோம். அப்படியே மீறி போனாலும் அந்த இடத்துல போயிட்டு காலை உணவு உணவுக்கு இல்லாமல் பசியோடு படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்படி ஒரு வருட காலமாக கஷ்டப்பட்டு அந்த கொமர்ஸ் பாடத்தை படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதன் மூலயமா எந்த அறிவுமே எங்களுக்கு கிட்டலைன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் கடவுள் மாதிரி திரு முத்தையா ஐயா அவர்கள் மலைமகள் இந்து மத்திய கல்விக்கு அதிபராக பொறுப்பேற்றார். மறக்க முடியாத நாட்கள். எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு அதிபர். எங்கட இந்த ஏலோவில் முன்னுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக, ஆசிரியர்களை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்லையும் சரி பாடசாலையும் சரி பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் ஆசிரியர்களை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. இந்த நேரத்துலையும் தலை வணங்குறேன் அவருக்கு. என்ன சொன்னால், அந்த நேரத்தில் அவர் கொடுத்த அந்த உற்சாகம் இன்றைக்கி எங்களை இங்கே நிற்க வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உதாரணம். அதெல்லாம் மறக்கக்கூடிய தருணங்களே இல்லை வாழ்க்கையில். அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த அதிபர்
அவரை இன்னைக்கு கூப்பிட்டு கௌரவிக்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப மிகவும் பெருமையாக இருக்குது. இது மாதிரி ஒரு சில வரலாறு இல்லை, சார் வந்து நிறைய பேரை வளர்த்து விட்ருக்காரு. எங்களுக்கு கீழே நிறையா பேச்சில் நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறாங்க, நிறையா நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கு சார் ஒரு அடித்தளம். இதுக்கு முன்னுக்கு இருந்த அதிபர்கள் நிறைய சாதிச்சுட்டு போயிருக்காங்க. அதில் மறக்க முடியாத மலைமகள் அதிபர் அப்படின்னா சார் ஒருத்தர். சரியா, அது பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அதே மாதிரி இந்த நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியம் அடுத்தடுத்து செயற்திட்டங்களை முன்னெடுத்து செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்கு இந்த மலையக சமூகத்திற்கு எதிர்வரும் காலங்களில் ஏதாவது ஒரு பாடசாலைக்கு வருடம் ஏதாவது கிடைத்து கொண்டே இருக்கும். அதுக்கு என்ற மாற்று கருத்துமே இல்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அறிமுக உரை வழங்கி சென்ற எங்களுடைய செயற்திட்டத்தினுடைய செயலாளர் திரு விஜய் அவர்களுக்கு நன்றிகள். உண்மையில் விஜய் பழைய ஞாபகங்களை மீட்டும் பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது. கண் கலங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாகக்கூடிய பல நிகழ்வுகளை நாங்கள் பாடசாலைகளே பார்த்திருக்கின்றோம். எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய அதிபர், நாங்கள் பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மௌனத்திலேயே எங்களை செதுக்கி இருந்தார்கள். நடந்து செல்லும் போது நாங்கள் மரியாதையாக ஓரத்தில் நிற்கும் அந்த சந்தர்ப்பமே எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கியது. தலக்கணம் இல்லாத மிக சிறந்த மாணவர்களாக எங்களை மாற்றிய பெருமை இத்தகைய பெரும் அதிபர் ஆசிரியர் குலத்துக்கு சேரும். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு மனதில் ஒரு ஆச்சரியம் தோணும். நாங்கள் வளர்ந்ததற்கு இவர்கள் தான் காரணம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தியது இவர்கள் தான் காரணம். உண்மையில் விஜய் கூறியதை போல் நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியம் என்பது நாங்கள் ஆட்களை தேடி உருவாக்கிய ஒரு அமைப்பு கிடையாது. தானாக சேர்ந்த கூட்டம், நண்பர்களாக கலந்து உரையாடி நாங்களாக பேசி ஏதேனும் ஒன்றை சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உருவாக்கிய ஒரு அமைப்பு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எத்தனையோ நண்பர்கள் பேச்சா படிச்சுட்டு வெளியே போயிருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய இந்த 2003 கல்வி கட்ட சாதாரண தள்ளி கல்வி கட்ட மாணவர்கள் தாமாக ஒன்று சேர்ந்து செய்திருக்கக்கூடிய இந்த செயற்பாடுகள் ஆச்சரியமிக்க நிகழ்வாக இருக்கின்றது சார். உண்மையில் இது 7வது செயற்திட்டம். எதிர்கால நலன் கருதி மாணவர்களுக்கு கணனியை வழங்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைய நாளில் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அதோடு நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய அடுத்த நிகழ்வாக மன்னிக்கவும், இந்த கணனி வழங்கும் டுனாலி தமிழ் வித்யாலயத்தின் பாடசாலையில் இன்றைய நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வினுடைய அடுத்த நிகழ்வாக பாடசாலை மாணவர்களுடைய ஒரு பாடல் இடம்பெறுகின்றது. அந்த அன்புக்குரிய சிறார்களை நான் அன்போடு மேடை கலைகின்றேன் அந்த பாடலை வழங்குவதற்காக. மாணவன் டி கவிஷான் மற்றும் மாணவன் டி திலான் ஆகியோரை தான் சுற்று மேடைக்கு அன்போடு இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றல் போகிறது, சோலை சிரிக்கிறது, யாரும் சுகிக்கவில்லையே. சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும். காற்று வீசும், வெயில் காயும் காயும், அதில் மாற்றம் ஏதும் இல்லையே. வானும் மண்ணும் உன்னை வாழ சொல்லும், அந்த வாழ்த்து ஓயவில்லை. என்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். சமக பமபமா கரிகாரி சாணி, சமக பமபமா, சமக பமபமா கரிகாரி சாணி, சமக பமபமா. சதகமணி நகரி சாணி தப, சமகம நிரிதகரி சாணி தப மக. அதோ போகிறது ஆசை மேகம், மலையை கேட்டு கொள்ளுங்கள். இதோ கேட்க
கேட்கிறது குயிலின் பாடல் இசையை கேட்டு கொள்ளுங்கள் இந்த பூமியே பூவனம் உங்கள் பூக்களை தேடுங்கள் இந்த வாழ்க்கையே சீதனம் உங்க தேவையை தேடுங்கள் நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் தென்றல் போகிறது சோலை சிரிக்கிறது யாரும் சுடிக்கவில்லையே சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும். அந்த அருமையான பாடலை வழங்கிய டி கவிஷான் மற்றும் திலான் ஆகிய 2 சிறார்களுக்கும் எங்களுடைய சிறப்பான பாராட்டுகளும் நன்றிகளும். மிக சிறப்பான பாடல் திறமையை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கண்டுபிடித்து மேடையேற்றிய அந்த ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய சிறப்பான பாராட்டுகளும் நன்றிகளும்.